ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓரடியில் சொல்லும் ஒரு கதை. திருப்பாவை 5ஆம் நாள் பாடல். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன், தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன், தேவகியின் வயிற்றில் பிறந்து ஸ்ரீ கிருஷ்ணன் யசோதையின் மகனாக வளர்ந்தவன். ஆயர்பாடியில் நந்தகோகுலத்தில் குழந்தை கிருஷ்ணன் கோபியர்களோடு விளையாடும் பொழுது மண்ணை தின்றான் என்று அவர்களெல்லாம் முறையிட, அந்த மாயக்கண்ணன் தன் தாய் யசோதைக்கு வாயை திறந்து உலகத்தையே காட்டி ஒரு க்ஷணம் தன்னையே மறக்கச் செய்தான் அல்லவா? ஒரு நாள் சின்ன கிருஷ்ணன் தன்னுடைய மாளிகைக்கு கோபியர்களுடன் அழைத்து வந்து யசோதை வைத்திருந்த உரியில் பானையிலே வெண்ணெயை எடுத்து கீழே சிதறச் செய்து அவற்றையெல்லாம் உண்டு ஆங்காங்கே அவனுடைய பாதங்களெல்லாம் அங்கே இருப்பதாக இருக்க யசோதை பார்த்தவுடன் விளையாடிய கண்ணனை பார்த்து யசோதைக்கு கோபம் வந்தது. உடனே அங்கிருந்த உரலில் அவனை கட்டி போட நினைத்தாள். அங்கே உள்ள கயிற்றை எடுத்து வந்து அவள் வயிற்றில் சுற்றி சுற்றி பார்த்தாள். வயிறு பெருத்தது, கயிறு சிறுத்தது. அவளால் முடியவில்லை. கயிற்றின் நீளம் குறைந்து கொண்டே போயிற்று. அங்கேயும் கிருஷ்ணன் மாயாஜாலத்தை யசோதையிடம் காட்டி சிரித்து நின்றான். எப்படியோ அவன் கிருஷ்ணனை வேண்டி அன்புக்கு கட்டுப்பட்டு கயிற்றால் கட்டிவிட்டான். உரலுடன் நகர்ந்து கொண்டே சென்றான். யசோதைக்கு தெரியாமல் உரலுடன் வெளியில் ஏன் சென்றான் தெரியுமா? முன்னொரு சமயம் நாரதரின் சாபத்தால் மருத மரங்களாக நின்ற குபேரனின் மகன்கள் நலகுபேரனுக்கும் மணிகிரீவனுக்கும் சாபம் தீர்க்கவே பகவான் கயிற்றால் கட்டுண்டு தாமோதரனாக காட்சி தந்தான். பகவானை யாராலும் கட்டிப்போட முடியாது. ஆனால் பக்தர்களின் அன்புக்கு கட்டுப்படுபவன். வாருங்கள், குழந்தை கிருஷ்ணனிடம் அன்பை பொழிவோம், ஆனந்தம் பெறுவோம். நன்றி, வணக்கம்.